Hello friends, welcome to PHP Advanced Tamil tutorial. நான் சீனு. போன கிளாஸில் பார்த்தோன்னா செஷன் ஸ்டார்ட் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து குக்கீஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு குக்கீஸ்னால் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அந்த பேர் மட்டும் கேள்விப்பட்டிருப்பாங்க, அது என்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த டுட்டோரியல்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது குக்கீஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த செஷன் ஸ்டார்ட் மாதிரி இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அதாவது நம்ம இப்போ ஒரு வெப்சைட்டில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிடுறீங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா லாகின்லேயே இருக்கும். அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் லாக் அவுட், அதாவது நான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி லாக் அவுட், நம்ம போய்ட்டு லாக் அவுட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாகின் ஆகுறீங்க. அப்புறம் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வியூ ஆகும். ஸோ பார்த்தோன்னா இந்த 3 ஸ்டெப்பும் நம்மளோட இப்போ ஒரு பேங்க் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னா முதல்ல லாகின் பண்ணுவீங்க, அப்புறம் நம்மளுக்கு வியூ ஆகிட்டு இருக்கும். நம்ம வந்து லாக் அவுட் கொடுக்குற வரைக்கும் நம்மளோட செஷன் வந்து பார்த்தோன்னா செஷன் ஷார்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுல பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளோட அந்த செஷன் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம லாக் அவுட் பட்டன் கிளிக் பண்ணுற வரைக்கும் நம்மளோட இது வந்து பார்த்தோன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வியூ ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா ஹேக்கர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட வெப்சைட்டில் இது வந்து நம்மளோட ஃபண்டெல்லாம் திருடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க்லன்னு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக போடலாம், ஏதாச்சும் வெப் ஹோஸ்டிங்கு இல்லை இமெயிலு இந்த மாதிரி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது பார்த்தோன்னா அது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது லாக் அவுட் ஆகிடும். ஸோ அது பார்த்தோன்னா நம்மளோட இப்போது குக்கீஸ் வந்து அதுக்காகத்தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த செஷன் ஸ்டார்ட் இல்லாத ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து நம்மளோட லாகின் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ மறுபடியும் நம்ம லாகின் பண்ண மட்டும்தான் மறுபடியும் உள்ளார போய் நம்ம பார்க்க முடியும். ஸோ அது குக்கீஸ் தான் அந்த வேலையை செய்யும். ஸோ குக்கீஸுன்றது பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரௌசர் மூலிமா போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணியிருக்க குக்கீஸ் வந்து நம்மளோட ப்ரௌசர் ஐடியையும் அப்புறம் நம்மளோட ஐபி அட்ரஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நம்ம ஐபி அட்ரஸ் அது வந்து அந்த டைமிங் வந்து நம்ம என்டர் ஆனதோடனே அந்த நம்ம ஐபி அட்ரஸ்க்கு வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸ் மூலிமா அது வந்து க்ளோஸ் ஆகிடும். இதை நான் வந்து செஞ்சு காட்டும்போது உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்மளோட டைமிங் குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம என்ட்ரி ஆனதோடனே நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் லாக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அதிலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம ஒர்க் பண்ணாது இருந்தீங்கன்னா அது டைமிங் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தோன்னா செட் குக்கீஸ் அப்படின்றது தான். செட் குக்கி அப்படி நம்ம எழுதிட்டு ஓப்பன் க்ளோஸ்குள்ளார ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ், அதாவது 3 மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் மட்டும் 3, நம்ம எத்தனை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாஸ்வேர்டுக்கு ஒன்று, யூசர் நேமுக்கு, டைமிங்க்கு அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் கொடுக்க போகிறோம். யூசர் நேம், ஸோ யூசர் நேம் வந்து சீனுன்னு கொடுக்குறேன். தென் இந்த இடத்துல பார்த்தோன்னா டைம் எவ்வளோ நேரம் நம்ம வந்து இருக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ இது வந்து கொட்டேஷனில் போட தேவையில்லை, நம்ம டைமிங்கன்றதுனால பார்த்தோன்னா அதுவே கலர் மாதிரி இருக்குது. இப்போது இந்த செட் குக்கி ஃபங்க்ஷன் மூலிமா செட் குக்கி எல்லாமே கேப்ஸில் போடுங்க. நம்ம சேவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து நம்மளோட இது வந்து செட் பண்ணிட்டோம். இந்த டைமிங்குள்ளார இது வந்து லாகின் சிஸ்டம். இப்போ நம்ம யூசர் நேம் சீனுன்றது இந்த பேஜ் நம்ம கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லாகின் ஆகிட்ட மாதிரி. அப்புறம் வியூ பேஜில் போய்ட்டு நம்ம வந்து அதை எக்கோ பண்ணி பார்ப்போம். echo
$_cookie. ஸோ இதுக்குள்ளார நம்மளோட யூசர் நேம் நம்ம கொடுக்கலாம். யூசர் நேம் வந்து எக்கோ பண்ண சொல்லி கொடுக்குறேன். நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்ம ஸ்மால்லே போட்டால் போதும். இந்த இடத்துல தான் கேப்சல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் செட் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் போயிட்டு இந்த இடத்துல ரன் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா லாகின் வியூ 2 இருக்குது. லாக் அவுட் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் லாகின் பண்ணிவிட்டேன். இப்போ நான் போய் வியூவில் கொடுத்தேன் அப்படின்னா இது அன்டிஃபைனட் இண்டெக்ஸ் யூசர் நேம் பேஜ் 4 அப்படின்னு காட்டுது. யூசர் நேம்